ஹாய் கைஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் அம்மா. இன்றைக்கி ஹெல்த்தியான வீட் கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். நான் ஆல்ரெடி சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன். அந்த சப்பாத்தியை நான் பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். வேணும்னா நீங்கள் கையிலேயே கூட பிச்சு போட்டுக்கலாம். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கட் பண்ண பீஸை ஒரு கண்டெய்னரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு இடையில் நம்ம 2 ஆனியன் 2 டொமேட்டோ சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கட் பண்ணதை பீஸை கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொத்து பரோட்டாவை செய்யலாம். சிம்பிளான ரெசிபி. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம சோம்பு சீரகம் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக இடித்து போட்டுக்கலாம். இடித்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கிடையில் நம்ம ஆனியன் டொமேட்டோவை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூன், தேவையான அளவு ராக் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். வாங்க மசாலாஸ் எல்லாம் சேர்க்கலாம். கரம் மசாலா, சில்லி பவுடர், ஆப்ஷனல் தான், கொரியண்டர் பவுடர். இதில் கொஞ்சம் நான் சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சோயா சாஸ் இல்லை அஜினமோட்டோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் டொமேட்டோ சாஸ் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்ருக்கும். ஆனியன் வெந்திருக்கா நம்ம பார்ப்போம். வெந்திருக்கு, மசாலாவோட நல்லா சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி கொத்து பரோட்டா சாப்பிட்லாம். டேஸ்டியான கொத்து பரோட்டா, சிம்பிளான ரெசிபி. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். ஸோ டேஸ்டி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.